உன் பாட தூக்கி போறாங்க தூக்கிட்டு போங்க சாயங்காலம் இன்னைக்கு உன் பாட நாளைக்கு பின்னாலே வரும் உன் பாட உப்பு மாவை கிண்டி வையடி என்னடா வாசி என்னடா பகவான் ஏமா என் சொந்த ஊரோ திருவண்ணாமலை பக்கம் ஜம்பை தாங்க எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாக்கு ஒரே ஒரு பையன் உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க அம்மா அம்மாவுக்கும் இல்ல அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு மை டாட் மை டம்மி சி மம்மி என்னது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் அப்பா அம்மாவுக்கும் எல்லாரும் தெரியும். அப்பா அம்மாவுக்கு 2 பையன் தெரியும். உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் 2 பையன். உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரா? எங்க அப்பாவா? நான் உன்னை கேட்கிறேன். என் மனைவி மகாலட்சுமி கூப்பிடணும்னு சொன்னேன். நீ உப்பு மாவு ரவை மாவு கொடுத்தா என்ன அர்த்தம்? என் மனைவி தான் உனக்கு கொடுத்தேன். அவ பொண்டாட்டி அம்மா மகாலட்சுமி மாறிலே மாறி என் மனைவி மகாலட்சுமி ஊர் மேல போய்க்குது. அப்படிங்களா? எல்லோரும் அழைப்பதால் அவ போகிறதா நம்ம பில்டிங் இருக்குது. ஆமா, என்கிட்ட என்ன முடியுமா? மலாட்டா உடச்சுறீங்க போ. ஏமா பூதி வாயம்மா வாங்கடா வணக்கம். பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியா. ஐயோ அதுக்குமே இருக்கீங்க நம்ம ஏய். அதுக்கு மேல தான் இருக்கணும். ஏய் நேரா அடிச்சு மேல சும்மா கை வலிங்க உங்களுக்கு. திருப்பி பேசுறதுக்கு மேல எப்பேற்பட்ட லட்சுமி மகாலட்சுமி அது கூட்டு வந்தாதான் நம்மளுக்கு இப்ப எப்படி இருக்கும்? அடி சொல்ல ஆடுறா. ஏமா அடி பாடுறா அட்ரா. நம்ம நேரம் தண்ணி வர அடிப்பியா? மகாலட்சுமி அம்மா. ஆமா வந்து நிக்கிறாரு பாரு. அப்படியா கன்னியாலட்சுமி சுவாமி. இது நாடகமா இங்கிலீஷ் என் மனைவி மகாலட்சுமி. நான் வேற யாருக்கும் போன் பண்ணல. நான் குடும்பத்தை நீ பாத்துக்கின்றான். வேற நான் என் குடும்பம் இல்ல நீங்க இருக்கீங்க முன்னாடி நான் ஒத்துட்டி கிடையாது. நான் லட்சுமி லட்சுமி. ஐயா எப்படின்னா என் பொண்டாடி என் கூட வரணும். சரி நல்லபடியா இருக்கு. சரி போ. கல்யாணம் பண்ணி அண்ணனே வச்சு நான் என்ன பண்றது? அண்ணன் யாரா? நீதான் சொல்ல வரியா? சுவாமி லட்சுமி. ஐயா தேவகி மகிழ்ப்பாள
மகாலட்சுமி என்னதாலும் உன்னை கூப்பிட்டு ஆமாங்க. ஒரு வார்த்தை என்ன? பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு எதை நேர் பார்த்தாலும் இன்னும் என் மச்சான், என் மச்சான், என் மச்சான், என் மச்சான். லட்சுமி என் அத்தை மக்கள் ஐவர்கள் மச்சான், நான் சொல்றேன் நானே. ஆயிரம் இருந்தாலும் சொந்த பந்தத்தை ஆதரிக்கணும். கொஞ்ச நாளைக்கு வீட்டு வேலை பாருங்க. எந்த நேர் பார்த்தாலும் அத்தை பக்கம் தங்கச்சி, அத்தை பக்கம் ஓடி போடுறேன். அப்படி இல்ல எப்ப பார்த்தாலும் ராஜாக்கள் மச்சான் மாமான்னு கூட்டா கோபப்படாத. தங்கச்சி அண்ணாடு கூட்டம் அந்த தேவத்துக்கு தங்கச்சின்னு போய் நின்னுக்கிறேன். நான் என்னதான் படுத்து நானே. சரி நானும் அண்ணி எத்தனை நாள் தான் வீட்டுல இருக்காரு. ஆமா. எனக்கு தான் சந்தேகமா இருக்குது. நான் சாத்திக்கு நீ அண்ணியை பார்த்து சொல்லிட்டு போறா ஒண்ணுமே கட்டுக்க மாட்டேன். நான் ஒருபோதும் உன்னை பார்த்துக்க நான் சொல்லலையே. அப்பா இப்ப கூட ஒத்துக்க மாட்டான். போடாட்டா. தர்மராஜ், லட்சுமி ஏங்க? நீ கோபப்படாது. சரிங்க. இன்னொருமாக 50 ராஜாக்களை பார்க்க வேண்டும். கோபப்படாத. வாங்க போகலாம். இதே கூப்பிட போவாங்க. ஐயா மகாராஜா, உன் வீட்டு குச்சி வேலைக்கு உங்க மாமா வந்துட்டாரு. ஓஹோ மாமா கண்ணி சக்கராஜா அப்ப சத்தியில குலமானி அதன் அதிக பலம் தெரியுமா? நீங்கள் ஐவராஜாக்களும் சுகமாக வாழும்படி ஆசீர்வாதம். தங்கள் சித்தம் எங்களுடைய பாக்கி ஆகட்டும். தங்கச்சி இருக்கா? பாப்பா இருக்கா? எங்க பாருக்கு? எங்க பாருக்கு? எங்க பாருக்கு? எம்மா அண்ணா ரகுபதா? அண்ணா ஆமா 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 சவுக்கு மாமா. நல்லா இருக்கேம்மா. 12 ஆண்டு காலம் 12 நாட்களாக போச்சா? உங்க தயவாக கழித்து விட்டோம் அண்ணா. அது சரி. உட்காருங்க. ஆகட்டும். ஓ நாராயணா ரகுபதா? அண்ணா அம்மா போகுள்ள சீகாமணியே கோபாலகண்ணா. போகுள்ள சீகாமணியே கோபாலகண்ணா. உன்னை கும்பிட்டே வரமருள கொடிய கட்டனை அறவே மடித்தாய். கொடிய கட்டனை அறவே மடித்தாய். கொடிய கட்டனை அறவே மடித்தாய். மடியில் காரிக முடியில் நடித்தாய். அம்மா பயத்திற்கு திரௌபதி ரகுபதா? ஆமா பாய்ச்சால வாங்க நீங்க. அம்மா இந்த பகவானுடைய பாதத்தை பண்ணிருந்தாரா எக்குறை இல்லாமல் சுகமா வாழும்படி ஆசீர்வாதம். மிக பாக்கியவதியான அண்ணா. என்ன காரணம்? கட்டளை சரி 12 வருஷம் வனவாசம் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் கழிக்கணும். 12 வருஷம் வனவாசத்தை முடித்து விட்டாச்சு. இன்று ஓராண்டு அக்காத வாசம். சரி ஆனா எங்க போறதுன்னு தெரியல. தாத்தா தவமியரை கூப்பிட்டு ஓ கேட்டோம். இந்த 12வது வனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்கும்படியான தௌமிய மகாமுனிவரை பார்த்தேன். பார்த்தோம். அவருடைய கட்டளை அவர் கட்டளை விராட தேசாய ராஜாக்களும் போகணும். சரி அதனால உங்கள் உருவத்தை மாற்றி உருமாறி இருக்க வேண்டிய ஐவராஜாக்கள் அவர் 5 கட்டளை உருவம் இட்டார். வேண்டுமா? சரி நியாயம்தான். அதனால யார தேசத்து காலத்தை கழிக்கலாம். ஆமா. ஏப்பா என்கிட்ட 10 ரூபாய் இருந்தா உங்ககிட்ட 5 ரூபாய் நான் கொடுக்கலாம். கொடுக்கலாம். எனக்கு வக்கே இல்லாத போது நான் எப்படி கொடுப்பேன்?
முடியாதான். அதே போல இப்ப விராட தேசம் வறுமையில் இருக்கு. ரொம்ப வறுமையா இருக்கு. அப்ப செழுமையா இருந்தால் நம்ம கரெக்டா பாத்துக்கலாம். மறைமுகமா காலத்தை கழிக்கலாம். ஆமா. அவங்க ஐயா செழுமையா இருந்தால் அடக்கா கொடுப்பாங்க. ஆமா வறுமையா இருக்கு. அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கிறீங்களா? ஏமா நீ வாமா. அண்ணா ஏமா அண்ணா சபதத்தை எடுத்தது யார்? அன்று சபதத்தை எடுத்த நான் தான் அண்ணா. கூந்தலை விரித்தது யார்? நான் தான் அண்ணா. அதனால் உன்னுடைய கூந்தலை முடிக்க வேண்டுமானால் அம்மா அண்ணா இந்த உருவத்தை மாற்றி நம்ம குலத்தை உருவம் அழகான ஒரு கட்டுவ குலத்தியாக நீ எடுத்து வந்தால் ஏன் கேட்டா விளாடு தேசம் வறுமையா இருக்கு, வறட்சியா இருக்கு. நீ சென்று அந்த அஸ்தினாபுரமா துரியோதனனுக்கும் மற்ற காந்தாரிக்கும் பானுமதிக்கும் குறிகளை சொல்லி நீ போய் தங்க கட்டி வாங்க கூடாது, வேற சன்மானம் வாங்க கூடாது. சென்னல் நவதானியம் பெற்று வந்து இந்த விளாட தேசத்தில் உங்கள் கையால் விதைத்தால் கட்டு களமாகும், பட்ட மரம் பால்வடியும், காய்க்காத மரம் காய்க்கும், பூக்காத மரம் பூக்கும், மச்சம் தாண்டோமா தண்ணீர வேகும். அது கருவி மேஞ்ச கருவோட. அண்ணா அதனால் நான் என்ன சொல்றேன், நீ குரத்தியா மட்டும் உருவெடுத்து வா, மற்றது நான் பேசுகிறேன். உங்கள் வார்த்தை போலவே இதே குரத்தியாக உருவெடுத்து வருகிறேன். ஆகட்டும். இப்படியாக கோபாலகன் அண்ணன் பேச்சை கேட்டு அத தங்கி பத்தினி பாஞ்சாலி இதோ உருமாறி போக இத பாஞ்சால குறவஞ்சிதல் போ.
ஏய்